கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கிறதுனால வெற்றிக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ், உங்க ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்களா? யுவர் ஆனர், இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிம்பிளா ஏதோ பழைய பகைன்னு சொல்றாங்க. அது என்ன பகை, அந்த பகைக்கு காரணமான சம்பவம் என்ன, எதையுமே சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அதான் உண்மை யுவர் ஆனர். சரி, பரவாயில்ல, போட்டோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். குற்றம் சாட்டப்பட்ட வெற்றி செல்வன் பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல பிரதீப்ன்றவரை துரத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொல்றாங்க. அவங்க சொல்ற ஏரியா ரொம்ப பரபரப்பான ரோடு, நிறைய கடைகள் இருக்கு, வணிக நிறுவனங்கள் இருக்கு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதை எத்தனை பேர் பார்த்துருக்கணும்? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு சாட்சி தான் இந்த சம்பவத்தை பார்த்ததா சொல்றாங்க. என்ன சார் இது? அவ்வளவு முக்கியமான மார்க்கெட் ஏரியாவில் மற்றவங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டா நடந்து போயிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவர் வைக்கிற முதல் பாயிண்ட்டுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். வெற்றி பிரதீப் அடிக்கிறதுக்கான பழைய பகை சம்பவம் என்னன்னு கேக்குறாங்க. அதை 2 பேரால தான் சொல்ல முடியும். ஒண்ணு இந்த வெற்றி, ஆனா இவர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா அதை மறைச்சாதான் இவருக்கு லாபம். அதனால எதுவும் சொல்ல மாட்டாரு. நடக்காத சம்பவத்தை இவரால எப்படி சார் சொல்ல முடியும்? நடந்திருந்தாலும் சொல்ல மாட்டாருன்னு நான் சொல்றேன். 2வது ஆள் பிரதீப். அவர் சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதனால அவரும் சொல்ல மாட்டாரு. ஆக இந்த கேஸ்ல சம்பவம் முக்கியம் இல்ல. முன்பகை இல்லாம ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை துரத்தி அடிச்சு குத்துயிரா தெருவுல போட முடியுமா? அப்படி வெறி கொண்டு அடிக்கிற அளவுக்கு என்ன சம்பவம்னு இப்ப தெரியல. ஆனா அப்படி ஒரு சம்பவம் இல்லாம வெற்றி செல்வனுக்கு இவ்வளவு பெரிய வெறி வரும்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. சரி, இப்ப 2வது பாயிண்ட்க்கு வருவோம். அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்களே, ஒரு சாட்சி தான் கிடைச்சாங்களான்னு இவர் கேட்கிறாரு. வேற சாட்சி எப்படி சார் வருவாங்க? காஞ்சிபுரத்திலேயே பெரிய ரவுடி மிஸ்டர் வெற்றி செல்வன் தான். அவருக்கு எதிராக சாட்சி சொல்லி யாரால அங்க பிழைக்க முடியும்? 1000 பேர் பார்த்திருக்கலாம், ஆனா சாட்சி சொல்ற தைரியம் எங்க தரப்பு சாட்சி மிஸ்ஸஸ் அபிநயாக்கு தான் இருக்கு. அதனாலதான் அந்த ஒரே ஒரு சாட்சியாவது கிடைச்சது. என்னோட தரப்பு வாதம் அவ்வளவுதான் யுவர் ஆனர். நீங்க அனுமதிச்சா எங்க தரப்பு சாட்சிய வாக்குமூலம் கொடுக்க அழைக்கலாமான்னு கேட்டுக்கிறேன். Go ahead. திருமதி அபிநயா சங்கரநாராயணன். வணக்கம் சார். மாற்றி பேச மாட்டான்ல? மாட்டான்னு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னார். பார்ப்போண்ணே. நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கம்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.
இந்த சாட்சியை நான் ஆட்சேபிக்கிறேன் யுவர் ஆனர். ஏன் இதுல என்ன பிரச்சனை? இந்த சாட்சி என் கட்சிக்காரருடைய மனைவி. அதனால் இந்த சாட்சியத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவர் உங்க தரப்பு சாட்சியா இருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனா உங்க கட்சிக்காரருக்கு எதிர தானே சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அதனால உங்க ஆட்சேபனை தேவையற்றது. யுவர் ஆனர், தயவு செஞ்சு இதை நீங்க அனுமதிக்கணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. நீங்க சாட்சியை தேங்க்யூ விசாரிக்கலாம். யுவர் ஆனர். உங்க பேரு? அபிநயா சங்கர நாராயணன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? சம்பவம் நடந்த இடத்துல தான் இருந்தேன். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நான் கோயிலுக்கு போய் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு திரும்பவும் என் வீட்டுக்கு அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். குட். அந்த சம்பவத்தை கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேன். ஆட்டோல நான் வந்துட்டு இருந்தப்போ அடிபட்ட அந்த பையன் எதிர்த்தாப்புல ஓடி வந்துட்டு இருந்தான். அவனை இந்த வெற்றி தான் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. யாரு? இந்த குற்றவாளிக்குள்ள நிக்கிறாரே இந்த வெற்றியா? இவரே தான். சரி, இவர் அந்த பையன் பிரதீப்ப எப்படி அடிச்சாரு, என்ன செஞ்சாரு, அத கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது வெற்றி அந்த பையனை துரத்திட்டு வந்து அவன் மேல மோதி அவனை கீழே விழ வச்சாரு. அங்க இருந்த கார் டோர்ல அவன் கைய வச்சு திரும்ப திரும்ப அந்த டோராலேயே அவன் கைய அடிச்சு உடைச்சாரு. அந்த பையனை திரும்பவும் கீழே தள்ளி இவர் காலாலேயே மிதிச்சாரு. அந்த பையன் வலி தாங்க முடியாம இவர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அப்பவும் விடாம இவர் அவனை துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அங்க இருந்த இரும்பு ரோடால அவன் கையை காலெல்லாம் அடிச்சு உடைச்சான். அந்த பையன் அங்கேயே வலி தாங்காம மயக்கம் போட்டுட்டான். அப்பவும் இவரோட வெறி அடங்கவே இல்லை. அங்க இருந்த கல்லை எடுத்து அந்த பையனோட முகத்தை மறுபடியும் அடிச்சு அவன் முகத்தையே உடைச்சான். அவன் முதுகுல முழங்காலால மோதி முதுகு தண்டையும் உடைச்சாரு. அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாம செத்த மாதிரி இருந்தான். இவர் கையில இருந்த ரத்தத்தை உதறி அங்கிருந்த எல்லாரையும் முறைச்சுக்கிட்டே போயிட்டாரு. போதும், நிறுத்துமா. என் பையனை இவன் எப்படி எல்லாம் அடிச்சிருக்கா. ஐயா, இவனை விட்டுறாதீங்க ஐயா, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. தூக்குல போடுங்க ஐயா. பெத்த தகப்பனா கேக்குறேன். என் பையனுக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கவே கூடாதியா. இவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் ஐயா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவருக்கு. உட்காருங்க. யுவர் ஆனர், விக்டிம் இன்னும் உயிரோட இருக்காரே தவிர அவர் உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போச்சு. இரும்பு கம்பியால அவரோட 2 கை, 2 கால், முதுகெலும்பு, முகம், கழுத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு இந்த வெற்றி. அவர் பிழைச்சா கூட நடமாட முடியாது, வாழ்க்கை முழுக்க வீல் சேர்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கொலை யுவர் ஆனர். பெத்த தகப்பனோட கதறலை கேட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் வேணாமா? நடந்த அநீதிக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஆகவே யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். வெற்றி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்ப எதுவும் இல்லை யுவர் ஆனர்.
The court is adjourned. அடி பாவி, இப்படி பண்ணிட்டாளே. அத்தை, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அத்தை. நெஞ்சு அடைக்குதுன்னு வேற சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு அத்தை. நந்தினி, நான் என்னடி செய்வேன்? அவகிட்ட எவ்வளவு கெஞ்சின, அழுத. அவ கால்ல விழாத குறையா கெஞ்சின. அவ இப்படி பண்ணிட்டாளே. அத்தனை பேருக்கு முன்னாடியும் சாட்சி சொல்லிட்டாளேடி. தீர்ப்பு சொல்ல போறது அவளோட அப்பா. அவருக்கு வெற்றி மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். என் புள்ள வாழ்க்கை அவ்வளவுதான். ஐயோ, நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? எந்த வாசல்ல போய் நிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்தை, தயவு செஞ்சு ஒரு வாய் தண்ணியாவது குடிங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, சொல்றத கேளுங்க அத்தை. அப்படி தண்ணி குடிச்சுதான் உயிர் வாழணுமா? சொல்லுடி. என் புள்ள வாழ்க்கை அந்தரத்துல நிக்குது, நான் என்ன செய்வேன்? அத்தை, கொஞ்சமாவது குடிங்க அத்தை. சம்பந்தியம்மா, இவ இப்படி பண்ணிட்டாளே. உங்க பொண்ணு செஞ்சத பாத்தீங்கல்ல? கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டா, அது மாத்தவே முடியாதா? போலீஸ்காரங்க சொல்றாங்கம்மா. இனி என் பையனுக்கு என்ன ஆகுமோ? இதுக்காகவா உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா? இதுக்காகவா அவ அவ்வளவு போறேன்னா? என் பிள்ளையோட பொண்டாட்டின்னு நினைச்சு அவளை நான் உள்ள விட்டேன். ஆனா என் பிள்ளையோட உசுரோட விளையாட போற எமன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அடிச்சு தோர்த்திருப்பேம்மா. இப்ப நான் என்ன செய்வேன்? அன்னைக்கே துரத்திருக்கணும், இன்னைக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல சம்மதிமா. நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், அவ கேட்கவே மாட்டேங்கிறாமா. சம்மந்தி, அபி செஞ்சது பெரிய தப்பு தான், பெரிய பாவம் அது. இதை எப்படி மாத்த முடியும்னு தெரியல. மன்னிச்சிருங்க சம்மந்தி. எங்க பொண்ணுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிச்சிட்டா என் புள்ள வெளியில வந்துருவானா? இல்ல அவனுக்கு தண்டனை இல்லன்னு ஆயிடுமா? யாருக்குங்க வேணும் உங்க மன்னிப்பு? உங்களால என் புள்ளைய மீட்டு வெளியில கொண்டு வர முடியுமா? சொல்லுங்கம்மா. சம்மந்தி, இப்படி பண்ணுவான்னு தெரியாது சம்மந்தி. ஐயோ, நில்லடி. பழி வாங்கிட்டல சம்மந்தி. அவன் உன்னை அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்கிட்டல. நீ நல்லா இருப்பியா? என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ மட்டும் நல்லா நிம்மதியா வாழ்ந்துருவியா? இந்த கையால உனக்கு எத்தனை முறை சோறு போட்டிருப்பேன். இந்த தோல்ல எத்தனை தடவை உன்னை சாச்சுக்கிட்டு எவ்வளவு ஆறுதல் சொல்லி இருப்பேன். என் புள்ள உன்னோட புருஷன். சரி, அதெல்லாம் விடு. என்கிட்ட உனக்கு நன்றி கடன் வேணா? ஒரு சின்ன நன்றி கூட இல்லாம போச்சடி. என்ன மனுஷடி நீ எல்லாம்? சமந்தி, தப்புதான். யாரும் எதுவும் பேச வேணாம். இதோட இவளுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. இதோட இந்த நிமிஷத்தோட இவ யாரோ நான் யாரோ? இல்ல சம்பந்தி, அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. அவ்வளவுதாங்க. இனி இவ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கு என் வீட்டு இடம் கிடையாது. இனி ஒரு காலத்துல என் வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. சொல்லிட்டேன் சம்பந்தி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சர்ப்ரைஸா எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குது. இனி அபிக்கு நம்ம வீட்டை விட்டா போக்கிடமே கிடையாது. இவன் நின்ன இடத்துல புல்லு போட்டு கூட முளைக்காது. இவன் நிழல் பட்டா பச்சை மரம் கூட பட்டு போகும். போதும். இவளை நான் கொஞ்சினது, கெஞ்சினது, பாராட்டினது, சீராட்டினது எல்லாமே போதும். இனி என் வீட்டுக்குள்ள இவ வரணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நந்தினி, சம்மந்தி. சம்மந்திமா. ஐயோ சம்மந்தி, அடி பாவி, எவ்வளவு நல்ல மனுஷி சம்மந்தி. அவங்களையே வயிறு எறிய வச்சுட்டேடி. இதெல்லாம் உனக்கு நியாயமா? நல்லவங்க சாபம் பலிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பேசிட்டு போனதை எனக்கே வயிறு கலக்குது அபி. நீ ஏன் இப்படிலாம் செய்யற?
ஐயோ, இனி உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? எப்படி நீ வாழ போற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. அம்மா, பெரியம்மா, நான் வரேன். அபி, நில்லடி. எங்கடி போற? எங்க வீட்டுக்கு தான். இப்பதானே உள்ள வராதேன்னு சொல்லிட்டு போறாங்க. எந்த நம்பிக்கையிலடி அங்க போற? வேணாம் அபி, அங்க போய் நீ அவங்கள மேல மேல நோகடிக்காத. போனது போகட்டும்மா. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்லயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கே போலாம் அபி, வாடா. அபி, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அந்த அம்மா உன்னை வீட்டுக்குள்ள விடாம தெருவுல நிப்பாட்டினாங்கன்னா பழையபடி நடு ரோட்ல நிக்க போறியா? பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துரு. மா, எனக்கு வீடுனா அது ஒன்னே ஒண்ணுதான். அது நான் புகுந்த வீடு மட்டும்தான். எனக்கு தாலி கட்டினவரோட வீடு. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அதுதான் என்னோட வீடு. நான் வரேன். அபி, அபி, அபி. நில்லடி. ஐயோ கடவுளே. ஐயோ அக்கா, அவ என்ன பண்றானே தெரியலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எந்த நம்பிக்கையில அவ அங்க போறா? எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு பத்மா. அவ எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்தவ. இதையும் அவளை தாண்டி வரட்டுமா? நீ அழாதம்மா, அழாத. வா, அபி. வா. இவனை கூட்டு போய் ஜீப்ல ஏதுங்க. நான் பிபி கிட்ட பேசிட்டு வரேன். சரி போங்க. சித்தப்பா என்ன வருது? சார், கொஞ்ச நேரம் விட்டுக்கிட்டு பேசலாமா சார்? இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சீக்கிரமா பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே, எவ்வளோ சொல்லியும் அண்ணி தெளிவாக சாட்சி சொல்லிச்சேண்ணே. என்னண்ணே இது? அண்ணே போதுங்க, போதும். தயவு செய்து அன்னைக்காவது உண்மையை சொல்லிடுங்க. ஏய், இதை பற்றி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்டா. திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு. அவன் சொல்றது என்னப்பா தப்பு இருக்கு? எங்களுக்கு நீ முக்கியம் இல்லையா? நாங்கள் என்ன ஊருக்கேவா உண்மையை சொல்கிறோம்? அந்த பொண்ணுக்கிட்ட மட்டுமாவது சொன்னதான் என்னவா? முடியாது சித்தப்பு, முடியவே முடியாது. என்ன அண்ணே, ஏன்னா இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதம் முடிக்கிற? அது அப்படிதான்டா. இந்த விஷயத்தை நானும் சொல்ல மாட்டேன், நீங்களே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? இத பாருங்க, சத்தியமா சொல்றேன், ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு தூக்குலே போட்டாலும் இருங்க, அண்ணா, எவனும் இத பத்தி வாயவே திறக்க கூடாது, புரியுதா? புரிஞ்சதா? எவனும் எதுவும் சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம், புரிஞ்சுக்கோங்க. அண்ணா இல்லை வெற்றி. யோ, ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி சொல்ற நீ? என் உசுரை விட என் தங்கச்சி மானம் தான் முக்கியம், புரியுதா? எவனும் வாயை திறக்க கூடாதாமா. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் வெற்றி, பெரியவங்க சொல்லுவாங்க ஆவதும் பொண்ணால அழிவதும் பொண்ணாலன்னு. உன் விஷயத்துல அதை நான் கண்கூட பாக்குறையா? ஒரு பொண்ணால நீ நல்ல மனுஷனா ஆயிடும்னு நினைச்சேன். இப்ப அதே பொண்ணு உன்னை பாடையில ஏத்த பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஏப்பா கோபாலகிருஷ்ணா, பேசுனது போதும் பாப்பா. சார். சரிங்க சார். எல்லாருக்கும் இருக்குடா.